கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதத்தினுடைய துவக்க பகுதியிலேயும் நாம் வழக்கமாய் வரிசையாய் தியானித்து வருகிற சங்கீதத்தின் அடிப்படையிலே 103வது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பழக்கமான அல்லது மனப்பாடமாக தெரிந்திருக்கிற 2 வசனங்களை உடைய இந்த சங்கீதத்திற்கு என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று நாம் தலைப்பிடலாம். 103ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரைக்கும் அங்கே எந்த பின்னணியத்தில் எழுதப்பட்டது என்கிறதான எந்த குறிப்புகளும் இல்லை. சாதாரணமாக தாவீது எழுதுகிற சங்கீதங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்துக்கு மத்தியிலே அல்லது கர்த்தர் விடுவித்திருக்கிற அந்த விடுதலைக்கு மத்தியிலே என்று சில பின்னணியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 103ஆம் சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து 4 சங்கீதங்கள் 106 வரைக்கும் இருக்கிற சங்கீதத்துக்குள்ளாக அந்த பின்னணியங்களை நாம் பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால் இந்த சங்கீதங்களில், இந்த 4 சங்கீதங்களிலேயுமே எந்த விதமான ஜெப விண்ணப்பங்களும் எழுதப்படவில்லை. மாறாக கர்த்தரை ஸ்தோத்திரி அல்லது கர்த்தரை துதியுங்கள் என்கிற அந்த ஒரு காரியம் மாத்திரமே இந்த 4 சங்கீதங்களிலுமே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிற இந்த 103ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து அல்லது அனுகூலங்களை நினைத்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த 22 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 103ஆம் சங்கீதத்திலே நாம் அந்த கர்த்தரை துதிக்க வேண்டியதின் அவசியத்தை 3 பிரிவாக பிரித்து தியானிக்கலாம். முதல் 5 வசனங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதன் அடிப்படையிலே கர்த்தரை துதிப்பது. அடுத்தது 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன செய்தார், அந்த ஜனங்கள் எப்படி கர்த்தரை துதிக்க வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன என்று அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக ஒரு யுனிவர்சல் பிரைஸ், அங்கே சர்வ சேனைகளும் அந்த சேனையில் இருக்கிற தூதர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த சங்கீதம் தனி மனிதனில் ஆரம்பிக்கிறது. முடியும் போது ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கிற எல்லா சேனைகளும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் சொன்னாலும் கடைசியாக அந்த சங்கீதத்தை முடிக்கும் போது சங்கீதக்காரன் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி என்று முடிக்கிறார். கவனிங்கள், இந்த கர்த்தரை துதிக்கக்கூடிய சங்கீதத்திலே முதல் 5 வசனங்களில் தேவ ஜனங்கள் பெற்று அனுபவித்திருக்க வேண்டிய 6 விதமான நன்மைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய எந்த ஆராதனைகளின் முடிவு பகுதியிலேயும் இந்த சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களையும் நாம் சொல்லுவது வழக்கம். ஒருவேளை அந்த பழக்கத்தை எந்த அடிப்படையிலே நம்முடைய பழைய மிஷனரிகள் அல்லது முந்தைய ஊழியர்கள் கொண்டு வந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தேவனுடைய சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறியாதவர்கள் போல அல்ல, அறிந்தவர்களாக நாம் நடக்க வேண்டியதும் அவசியம். அறிந்தவர்களாக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியதும் அவசியம். என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
மீட்டுக் கொள்ளப்பட்டு தேவ சபையிலே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்றும் தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதற்கு ஏற்றாற் போல நாம் வாழ வேண்டியதும் அவசியம் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒருவேளை பின்னணியங்களை குறித்து இதிலே நாம் எந்த விதமான காரியங்களையும் பார்க்காவிட்டாலும் இந்த சங்கீதத்தினுடைய 2 வசனங்கள் மிக முக்கியமானவைகள். 17வது வசனமும் 18வது வசனமும். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கவனிங்கள், இஸ்ரவேலுக்கான ஆசீர்வாதம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதிலே அடங்கி இருக்கிறது. அதைத்தான் அடுத்த வசனம் சொல்கிறது. 18வது வசனம், அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே. யாருக்கு, யாருடைய சந்ததிகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார்? யாருடைய சந்ததிகளுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை தங்கி இருக்கும்? அங்கே 18வது வசனம் தெளிவாக சொல்கிறது, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய மனதாயிருக்கிற எந்த மனிதனுடைய சந்ததிகளும் அவருடைய சந்ததிகளும் பிழைத்திருக்கும். அவர்கள் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அப்படியானால் இதே காரியங்களின் அடிப்படையிலே புதிய ஏற்பாட்டு சபைக்கும் சில செய்திகள் இருக்கிறது. அதையும் நாம் மனதில் கொண்டவர்களாய் இந்த வசனங்களை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. கவனியுங்கள், முதல் 5 வசனத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் செய்திருக்கிற 6 நன்மைகள் என்று சொன்னேன். 1, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2, பாவத்தின் நிமித்தமாய் வந்த நோய்களிலிருந்து குணமாக்கப்பட்டிருக்க வேண்டும். 3, அவர்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு அல்லது விடுதலை உண்டாகி இருக்க வேண்டும். 4வது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று. 5வது, திருப்தியாக்குகிறார். 6வது, அவர்களை புதிய ஒரு துவக்கத்துக்கு நேராக கொண்டு வருகிறார். இந்த 6 காரியங்களும் ஒவ்வொரு தேவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்க வேண்டிய ஒன்று, நடக்க வேண்டிய ஒன்று. எந்த மனிதன் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுவதற்கு மனதார அந்த மனந்திரும்புதலின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அது மிகவும் முக்கியமானது. அதுவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பாவத்தினால் வந்த வியாதிகள் குணமாக்கப்படுவதில்லை. கவனியுங்கள், வியாதிகள் வருவதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதனுடைய காரியம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்வாராம்? குணமாக்குவாராம். அப்போ எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவனுக்கும் தனக்குமான உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, தன்மேல் ஒரு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தினாலே வந்த சாபமாகிய வியாதியிலிருந்தும் ஆண்டவர் அவனை குணமாக்குகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அந்த பாவ மன்னிப்பின் நிமித்தமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வியாதியின் சுகமாக்குதலையும் நீங்கள் பெற்று அனுபவித்திருக்கிறீர்களா அல்லது பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பது மிகவும் முக்கியம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவனை பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறாராம். கவனிங்கள், பாவத்திலே வாழும் போது ஒரு மனுஷனுடைய ஒரு ஜீவியத்திற்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தருணங்கள், அழிவு அவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறதா. ஆனால்
எந்த மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பிராணனுக்கு ஆண்டவர் அழிவிலிருந்து அவனை மீட்டெடுக்கிறார். அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். அநேக நேரத்திலே இன்றைய கிறிஸ்தவம், இன்றைய சுவிசேஷ மயமாக்குதல் பாவ மன்னிப்பை மையமாக கொள்ளாமல் இந்த உலகத்தின் தேவையே மையமாக கொண்டிருக்கிறதினால் அநேக நேரங்களிலே சபையிலே வருகிற ஜனங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையோ, நோய்கள் குணமாக்கப்பட்டதின் மேன்மையையோ, அல்லது தங்களுடைய பிராணனுக்கு, தங்களுடைய ஜீவனுக்கு வர இருக்கிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற மேன்மையையோ அனுபவிக்க கூடாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே கிடந்தபோது ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அவருடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் என்னுடைய பாவங்களிலிருந்து எனக்கு ஒரு மன்னிப்பையும் விடுதலையும் கொடுத்தார். எனக்கு இருந்த வியாதிகளிலிருந்து சுகத்தை தந்தார். எனக்கு சத்துருவினால் நேர இருந்த எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் என்னை விலக்கி மீட்டு ஜீவனோடும் சுகத்தோடும் வைத்திருக்கிறார். ஆகவே இது சங்கீதக்காரருடைய அனுபவம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அங்கே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாராம்? முடி சூட்டுகிறாராம். அப்போ ஏதோ சபைக்குள்ள வந்தோம், ஏதோ இன்றைக்கு வேறு ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த நான் இயேசுவை வணங்குகிறேன் என்பது போல் அல்லாமல் நாம் அனுபவிக்க வேண்டிய நிச்சயமான இந்த 6 நன்மைகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். அதுல 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப ரொம்ப தேவை. நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறார்? திருப்தியாக்குகிறார். கவனிங்கள், இது மனிதனுடைய இயல்புக்கு மாறான ஒன்று. வாயை திருப்திப்படுத்துவது என்பது மனிதனுடைய இயல்புக்கு மாறான ஒன்று. ஏனென்றால் அவனுக்கு எப்பொழுதுமே திருப்தி என்பதே இருக்காது. அது ஒருவேளை உணவு வகையில இருக்கலாம், அல்லது பேசுவதிலே இருக்கலாம், அல்லது பல அவனுடைய சுபாவங்களில் இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு மனுஷனுக்குள்ள என்ன கொடுக்கிறார்னா திருப்தியை கொடுக்கிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த. ஆனா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வருகிறவர்களுக்குள்ளே இந்த திருப்தி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. ஆகவே தான் சில நேரங்களில் இன்றைய காலகட்டங்களில் ரட்சிக்கப்படுவருடைய ரட்சிப்பையே நாம் கேள்விக்குறியோடு அணுக வேண்டியது இருக்கிறது. மன்னிப்பின் அனுபவமோ, சுகமடைதலோ, மீட்போ, ஒரு திருப்தியோ அவருடைய வாழ்விலே இல்லாமலேயே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே இன்றைக்கு சபையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஜீவியத்தில் அப்படி திருப்தியற்ற காரியங்கள், இந்த 6 விதமான நன்மைகள் உங்கள் வாழ்விலே நேரிடாமல் இருக்குமானால் மனதார நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள். உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். மனதார மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து ஒரு பூரண சுகத்தை, தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற்று அனுபவியுங்கள். பாவத்தினால் வந்த எந்த வியாதியின் அகோரத்திலிருந்தும் தேவன் ஒரு மனிதனை சுகப்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய காயப்பட்ட கரங்களில் இருந்து வருகிற அந்த சுகமளிக்கிற வல்லமை எந்த மனுஷனுடைய எவ்வளவு சாபமான வியாதியில் இருந்தும் அவனை விடுவிப்பதற்கு வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் இந்த தெய்வீக சுகத்தை குறித்த விஷயத்திலே இன்றைக்கு இருக்கிற சபைக்கு பெரிய இடர்பாடு நேரிட்டிருக்கிறது. ரட்சிப்பின் ஆரம்ப காலத்திலே சாமமான வியாதிகளில் இருந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் இன்றைக்கு தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கிறவர்களாக அல்லது அந்த தெய்வீக சுகத்தின் நேர்மையை அனுபவிக்கிறவர்களாக இல்லை, மாறாக உலகத்தின் மருந்துகளையும் அல்லது உலகத்தினுடைய மருத்துவர்களையுமே தேடி போகிற ஒரு பொல்லாத நிலவரங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே காணப்படுகிறது. ஒருவேளை அது நம்முடைய அவிசுவாசத்தினால் வந்ததோ என்பதையும் நாம்
ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் தேவனை அறியாமல் இருந்தோம், ஒரு நாளிலே தேவனை அறிந்தோம். அறிந்த காலகட்டத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டோம். அவரிடத்திலே நம்முடைய வியாதிகளை மனதார சொன்னோம், ஆண்டவரே இப்படி என்னுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கிறது என்று சொன்னோம். அப்படி நாம் சொன்ன வியாதிகளிலிருந்து அது எத்தனை பெரிய சாபமான காரியமாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு பூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆனால் அப்படி தெய்வீக சுகத்தை அனுபவித்து தேவனுடைய சபைக்குள்ளே வந்து ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பித்த நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு பின்பு வரக்கூடிய வியாதிகளிலிருந்து சுகமடைவதற்கு நாம் தேவனை அல்ல, நாம் பரிகாரிகளையே தேடுகிறோம். அது இந்த காலத்தில் இருக்கிற சபைகளுக்கு இருக்கிற ஒரு பின்னடைவு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஊழியனாக சில நேரங்களிலே வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கிறது? ஜெபித்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, இந்த டாக்டரை பாருங்க, இப்படி ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சபையில் இருக்கிற ஊழியர்களாகிய நாங்களே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஜனங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு நாளிலே தெய்வீக சுகத்தை நாம் அனுபவித்தோம். ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட எந்த மனிதனும், அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மாறாத வியாதிகளிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே சுகத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்குள்ளே இன்றைக்கு தெய்வீக சுகத்தை குறித்த விசுவாசத்திலே பெரிய கேள்விக்குறி வந்துவிட்டது. பெந்தைக்கோஸ்தே உபதேசத்திலே ஒரு உபதேசம் தெய்வீக சுகம், ஆனால் இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே சபைகளும் அதை மறந்து விட்டது. சரி, அடுத்தது ஆறாவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நீடித்த ஒரு ஆயுசு நாட்கள், ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். கழுகு எப்படி தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆயத்தமாகிறதோ, ஏசாயா 40:31 எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அப்படி ஒரு புதிய துவக்கத்திற்கான காரியங்களும் நேரிடுகிறது. அப்படியானால் சங்கீதக்காரனாகிய தாவீது தனிப்பட்ட விதத்திலே தான் அனுபவித்த இந்த 6 காரியங்களையும், ஆத்துமாவே இதையெல்லாம் மறந்து விடாதே, கர்த்தர் இந்த 6 நன்மைகளை என் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒருவேளை அவன் ஆபத்து நிறைந்த சூழல்களை எல்லாம் சந்தித்தான். ஒருவேளை தன்னுடைய ஜீவன் சவுல் என்கிற ராஜாவினாலே அது முடிவடைந்து விடும் என்றெல்லாம் அவனுக்குள்ள எண்ணங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இல்லை இல்லை, ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து, ஆண்டவர் என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, அவர் எனக்கு திரும்பவும் வாழ வயதுள்ள இளம் வயதுள்ள மனிதனை போல என்னை மாற்றி இருக்கிறார். ஆகவே ஆத்துமாவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ மறந்து விடாதே, நீ அவரை துதி என்று இந்த சங்கீதத்தை எழுதி ஆரம்பிக்கிறார். கவனிங்கள், அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்து விடாதே, மறந்து விடாதே. யோசிச்சு பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். ஆனா இந்த இடத்துல ஆத்துமாவிற்கு நினைப்பூட்டுவதற்கு அவன் எழுதுகிற பட்டியலில் சரீரம் சார்ந்த காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களே மேலோக்கி இருக்கிறது. ஒருவேளை பழைய உடன்படிக்கையின் படி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் புதிய உடன்படிக்கையின் படியான ஒரு சிந்தை உள்ளவனாகவே அவன் ஜீவித்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே மறந்துவிடக் கூடாத இந்த மேன்மையான நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி அனுபவிக்கிற நீங்கள், அந்த நீங்கள் பெற்று அனுபவிக்கிற அனுகூலத்திற்காக தேவனுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்ற காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும்
ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கவனிங்கள், சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் தனக்கு செய்த நன்மைகளை நினைப்பூட்டி கர்த்தரை துதி என்று சொல்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை மாத்திரமல்ல, அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது எல்லாவற்றிலேயும் நாம் சந்திக்கிற சகல விதமான சூழல்களுக்கு மத்தியிலேயும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? ஏன்? அன்றியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தே இருக்கிறது. அது எந்த சூழலா இருந்தாலும் சரி. வாசிக்கலாம், ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். அப்படியானால் பாடுகளானாலும் துன்பங்களானாலும் கஷ்டங்களானாலும் ஆண்டவர் அனுமதிக்கிற எப்படிப்பட்ட சூழல்களானாலும் அவைகளுக்கு மத்தியிலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டுமா? கவனிங்கள், அப்படியானால் 103ஆம் சங்கீதத்திலே தாவீதின் அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் கோணத்திலே பார்க்கும்போது எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் சங்கீதத்தை சொல்லிதான் நம்ம முடிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. உபகாரங்களை மாத்திரமல்ல, எந்த சூழல்களையும் நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்? எல்லா சூழல்களிலும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நமக்கு மணிமுடியாய் சூட்டப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே நம்மை தாங்குகிற தேவ கிருபையும் உண்டு. அந்த தேவ கிருபையே நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நன்மைகளுக்காக மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கிற எந்த சூழல்களுக்கு மத்தியிலேயும் கர்த்தரை துதிக்கிற துதி நம் நாவில் இருப்பதாக. அது தேவனுடைய சித்தமாம். துதியுங்கள் என்று சொன்னால் மாத்திரம் எழுதியிருந்தால் பரவாயில்ல. அங்க என்ன எழுதியிருக்கிறார் அவரு? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம். கவனிங்கள், அப்படியானால் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற தேவ சித்தத்தை முதலாவது நாம் நிறைவேற்றும் போது அடுத்தபடியாக நாம் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அநேக நேரத்தில் நாம் தேவ சித்தத்தை குறித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியும், உம்முடைய சித்தத்தை எனக்கு தெளிவுபடுத்தும் என்று. அறிந்திருக்கிற தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால் இன்னமும் நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. இப்படி முதலாவது தன்னை சார்ந்திருக்கிற காரியங்களை எழுதின தாவீது தான் சார்ந்த இஸ்ரவேல் என்கிற அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார், அந்த தேவ ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்று எழுதும் போது 2 காரியங்களை அந்த வேத பகுதிக்குள்ளே சொல்கிறார். ஒன்று, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல என்று தகப்பன் பிள்ளை உறவை குறித்து பேசுகிறார். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே சொன்னபடி உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கிற அந்த அடிப்படையிலே தேவ ஜனங்களுக்கும் அந்த தேவனுக்குமான ஒரு உறவு. அப்போ இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் செய்த காரியங்கள் யாருக்கானது அல்லது யாருக்கு இந்த நன்மைகளை செய்தார் என்று பார்ப்போமானால், யாரெல்லாம் தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தக்க வைத்துக் கொண்டவர்களாக காணப்பட்டார்களோ, யாரெல்லாம் நான் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவு கூர்ந்து அதற்கு ஏற்றாற் போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார் என்று எழுதியிருக்கிறது பாருங்கள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.
என்ன கிருபை? மேல வசனத்திலையும் அதுக்கு அடுத்த வசனத்திலும் இருக்குது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை குறித்து பேசின தாவீது, அதற்காக கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னவன், முழு இஸ்ரவேலுக்குள்ளும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லும் போதும் எதை குறித்து தான் பேசுகிறான்? எதை குறித்து தான் பேசுறாரு? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சான்? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அப்போ சபைக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாருடைய மீறல்களையும் கூட அவர் மன்னிச்சிருக்கிறார். எப்படி? சபையாக நாம் நிறைவேற்ற வேண்டிய எத்தனையோ தேவனுடைய பொறுப்புகளை குறித்து நாம் கரிசனையற்றவர்களாக இருந்ததினால் பாவம் செய்தோம் அல்லவா, அந்த பாவத்தையும் கூட அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தனி மனிதனுடைய பாவத்துக்கு ஓகே, நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்து அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம், ரட்சிப்பினுடைய மேன்மையிலே அனுபவிக்கிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். இப்ப சபையாக நாம் என்ன செய்வது? முழு இஸ்ரவேலும் என்ன பண்ணணும்? தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தக்க வைத்துக் கொள்கிற விதத்திலே வாழ வேண்டும். அடுத்தது, ஆண்டவரோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயந்தவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது ஆண்டவர் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். அவருடைய கிருபை அங்கே வெளிப்படுமா? கிருபைன்னு தமிழ்ல போட்டிருக்கிறாங்க, ஆனா ஆங்கில வேதாகமத்துல லாயல் லவ் என்று போடப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை வெளிப்படுத்துவாராம். அப்போ இந்த இடத்துல தேவ சபையினுடைய ஒரு பொறுப்பு இருக்கிறது. கவனியுங்கள், இந்த பொறுப்பு என்ன? சபைக்குள்ளே கர்த்தர் உலாவி வரவும், கர்த்தர் வாசம் பண்ணவும், அவர் நமக்கு தேவனாகவும் தகப்பனாகவும் நாம் அவருக்கு பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். எப்படி பழைய உடன்படிக்கையில இருக்கிற ஜனங்கள் உடன்படிக்கையை கை கொண்டு அந்த உடன்படிக்கையின் தேவனுக்கும் தங்களுக்குமான உறவை பேணி காக்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டுமோ, அப்படி போலவே தேவ சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுக்கும் தேவனுக்குமான உறவை தக்க வைத்துக் கொள்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து கொரிந்து பட்டணத்துக்கு எழுதின நிருபம், 2வது நிருபம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். கவனிங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. 16ஆவது வசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்குள்ள உலாவி வரணும்? சபை நடுவிலே அவர் உலாவி வர வேண்டும், சபை நடுவே அவர் வாசம் பண்ண வேண்டும், சபையில இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனாக இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும், அவர்கள் அசுத்தத்தை விட்டு பிரிந்து அசுத்தத்தை தொடராதவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது 18ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, உங்களுக்கு நான் என்னவாயிருப்பேன்? பிதாவாயிருப்பேன். கவனிங்க, பழைய உடன்படிக்கையின்படி தகப்பன் பிள்ளை என்கிற உறவு எப்படி பேணி காக்க வேண்டியது அவசியமோ, அப்படி போலவே புதிய ஏற்பாட்டின் சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் உலாவி வரவும் வாசம் பண்ணவும் மாத்திரமல்ல, அசுத்தமானதை தொடாமல் அசுத்தமானதை விட்டு பிரிந்து நமக்கும் அவருக்குமான அந்த தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் வாழ வேண்டும், காணப்பட வேண்டும் என்று இந்த வார்த்தை திட்டமாக நமக்கு சொல்கிறது.
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே தகப்பன் பிள்ளை என்கிற உறவோடு கூட நாம் காணப்படும் போது எப்படி நாம் கர்த்தரை துதிப்போம்? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவாய் எங்களுக்கு கிருபை செய்தீரே ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்திலிருந்து எங்களை விலக்கி மீட்டீரே. பரிசுத்த சந்ததியாய் எங்களை மாற்றினீரே, உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றிக் கொண்டீரே அப்படின்னு சொல்லி சபையாய் நாம் கர்த்தரை துதிக்கும் போது அது அவருக்கு மகிமையாக இருக்கும். ஆனால் கர்த்தரை துதிக்கிற தனி மனிதனும் சரி, கர்த்தரை துதிக்க வேண்டிய தேவ சபையும் சரி, இன்றைக்கு தங்களுடைய பொறுப்பை அல்லது தங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொண்டவர்களாக அதை செய்கிறதில்லை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். கவனியுங்கள், அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, யார் உடன்படிக்கையை கை கொள்கிறார்களோ, யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான். ஒருவேளை இஸ்ரவேல் என்கிற பெயரில் இருப்பதினால் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதவில்லை. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, யார் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கிறார்களோ, யார் தகப்பன் பிள்ளை என்கிற உறவை தக்க வைத்துக் கொள்ளுகிறதிலே கரிசனையாக இருக்கிறார்களோ அவர்களே கர்த்தரை துதிக்க வேண்டியவர்கள். அப்படியானால் இன்றைக்கு சபையாக நாம் கர்த்தரை துதிக்கிறோம் என்று சொல்கிறோமே, அப்படி துதிக்கிறோம் என்று சொல்கிற போது நாம் தேவனுக்கும் நமக்குமான உறவை தக்க வைத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறதிலே நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அசுத்தத்தை தொடாதே என்று சொன்னால் அசுத்தத்திலிருந்து விலகி மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த மாறுபாடான சந்ததிகளை விட்டு ரட்சித்துக் கொள்கிற விஷயத்தில் இன்றைக்கு இருக்கிற தேவ சபைகள் தேவன் விரும்புகிற விதத்திலே இல்லை என்பது மிகவும் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம். ஆனால் நாம் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் நமக்கும் அவருக்குமான உறவு இருக்கிறதா அதை குறித்து நாம் கவலைப்படவில்லை. அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய விருப்பம் என்ன, அதை குறித்து நாம் கவலைப்படுகிறதில்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் சபையில கர்த்தரை துதிச்சா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், சபையில கர்த்தரை துதிச்சா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்படி என்று வேதத்திற்கு புறம்பான, வேதத்தில் சொல்லப்படாத, சத்தியத்துக்கு முரண்பட்ட அநேக வழிகளை கையாளுவதற்கு இன்றைய காலகட்ட தேவ சபைகள் ஆயத்தமாக இருக்கிறது. எனக்கு அருமையான பரிசுத்தவான்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கான உடன்படிக்கையை கைக்கொள்கிறதிலே கவனமாக இருக்க வேண்டுமோ அப்படி போல தேவ சபை தேவன் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதிலே, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு நாம் கர்த்தரை துதிக்கும் போது அந்த துதிகளுக்கு மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். ஏன்? நாம் பரிசுத்தமாக இருக்கிற போது, உறவை காத்துக் கொள்கிற போது அவர் நமக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறாராம், அவர் நமக்கு மத்தியில் உலாவி வருகிறாராம். அல்லேலூயா. அப்படி உலாவி வருகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆத்துமாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை துதி. அவர் செய்த அந்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து விடாதே. தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய நோய்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை எல்லா அழிவுக்கும் விலக்கி மீட்டிருக்கிறார். அவர் உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அவர் உன்னை திருப்தியாக்கி இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ பரிசுத்தமாய் தேவன் உலாவுகிற விதத்தில் வாழ்ந்து நீ கர்த்தரை துதி என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனால் அநேக நேரத்தில் அப்படி ஒரு வேறு வைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு சபை ஆயத்தப்படாமல் இன்றைக்கு அநேக இடங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அதை குறித்து அந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிற ஒரு 5 வார்த்தைகளையும் நாம் கவனிக்க வேண்டும். தேவனுக்கும் நமக்குமான உறவை சபை நடுவிலே காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு
அங்கே என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது? சம்பந்தம், ஐக்கியம், இசைவு, பங்கு, திரும்பவும் சம்பந்தம். ஆங்கிலத்திலே பார்ட்னர்ஷிப், ஃபெலோஷிப், அக்ரிமெண்ட், ஷேரிங் காமன், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் என்று சொல்லி 5 காரியங்கள் தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு தடையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், உடன்படிக்கையை கைக்கொள்ள வேண்டிய தேவ ஜனங்கள் கரிசனையா இருக்க வேண்டியது போல தேவ சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் கைக்கொள்ள வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய 5 காரியங்கள். திருமணத்திற்கு மாத்திரமல்ல, திருமண உடன்படிக்கையை தாண்டியும் நம்ம வச்சிருக்கிற பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்ன? வேலை செய்யும் போது இணைந்து பணியாற்றுவது, பொறுப்புகளை இணைந்து சுமப்பது, லாபத்தில் நஷ்டத்தில் சம பங்கு வைத்துக் கொள்வது. இதுதான் பார்ட்னர்ஷிப்புடைய நோக்கம். அந்த நோக்கங்கள் எல்லாம் தேவ ஜனங்களுக்குள்ளே தான் கடத்தப்பட வேண்டுமே ஒழிய தேவ ஜனங்களை விட்டு விட்டு வேற இடத்துல பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது. ஏன்? அங்கே செய்யக்கூடிய வேலையை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியாது, அங்க இருக்கிற பொறுப்பை நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது, அங்கே இருக்கிற லாப நஷ்டங்களை அங்கே நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால தாங்க தெளிவா சொல்லி இருக்குது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய வல்லமையினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோடு பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ள வேண்டும், சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும்? யாரோடு தன்னுடைய வேலையை பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும்? யாரோடு அவன் தன்னுடைய பொறுப்பை பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும்? யாரோடு லாப நஷ்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஜனங்களோடு மாத்திரமே, நீதிமான்களாக்கப்பட்டவர்களோடு மாத்திரமே. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தில் இருக்கிற யாரோடும் பிணைக்கப்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு மாடு ஒரு கழுதையோடு பிணைக்கப்படக்கூடாது. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் சபைக்குள்ள எந்தெந்த விதத்திலெல்லாம் இன்னைக்கு கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருது. நெகேமியாவுடைய நாட்கள்ல, எஸ்ராவுடைய நாட்கள்ல தேவ ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் அவர்களுடைய அந்த பார்ட்னர்ஷிப் முழுவதுமாக தேவ ஜனங்களோடு இல்லை. அநேக நேரங்களிலே அவர்கள் அவிசுவாசிகளோடு சம்பந்தம் கலந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு தேவனுடைய கிருபை வெளிப்படும்? யாருக்கு மத்தியிலே உலாவி வருவார்? யாருக்கு அவர் தகப்பனாய் இருப்பார்? இதை சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சபைக்கு நடுவே உலாவி வரவும், அவர் சபைக்கு நடுவே வாசம் பண்ணவும், அவர் நமக்கு தேவனாகவும் தகப்பனாகவும் இருக்கத்தக்கதாக நாம் சரியான நபர்களோடு பார்ட்னர்ஷிப் அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம், சம்பந்தம் கலக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்புடைய நோக்கம் என்ன? நம்முடைய சபை கூடி வருதலுக்கு நாம் ஐக்கியம் என்று தான் சொல்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுவதற்கு பேர் தான் ஃபெலோஷிப். எந்த அடிப்படையில்? நம்பிக்கை, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒன்னா கூடி வர்றோம்னா, இங்க ஒரு ஃபெலோஷிப் ஐக்கியம் இருக்குதுன்னா, நம்ம எல்லாரும் ஒத்த விசுவாசம் உடையவர்கள் என்பதனால் நாம் ஐக்கியம் கொள்கிறோம். அப்போ ஒத்த விசுவாசம் இல்லாத நபர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்துக் கொண்டு சபைக்குள்ள யார் வேணாலும் வரலாம். நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறதற்கான காரணம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நேசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய நேசம் காண்பிக்கப்படுகிறது. வேற நேசம் அல்ல.
எந்த மனிதனும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நேசம் என்பது அவன் எதை செய்தாலும் அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்கிற நேசம் அல்ல. இன்னைக்கு அநேக நேரத்தில் அதையும் தவறா புரிந்து கொள்றாங்க. என்ன சொல்றாங்க? இயேசு அன்புள்ள தெய்வம் தானே. ஆமா, இயேசு அன்புள்ள தெய்வம், அதனால நீ செய்யற எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் அல்ல. மாறாக உன் மேல் இருக்கிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, உன்னுடைய மேலே இருக்கிற நியாய தீர்ப்பிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள இருக்கிறவர்களை எதற்காக நேசிக்கிறார்? அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அசுத்தத்திலே கலந்துவிடக் கூடாது என்கிறதின் அடிப்படையிலே அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போ சபைக்குள்ளே யார் ஐக்கியப்பட வேண்டும்? நம்மை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய பந்தியின் நேரத்தை தவிர இதை குறித்து அதிகமாக கரிசனை கொள்வதில்லை. ஐயா, வாரத்தின் முதலாவது நாள் நாம் ஆராதிக்க வருகிறோமே, அப்படி ஆராதிக்க வருவதன் நோக்கம் என்ன? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஐக்கியப்பட்டு ஆராதிப்பதற்கு, ஐக்கியப்பட்டு துதிப்பதற்கு அங்கே கர்த்தர் உலாவி வருவார், அங்கே அவர் வாசம் பண்ணுவார். ஆனா அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டோம், எல்லாத்தையும் கலந்து வச்சிருக்கிறோம். வேறு ஐக்கியம், ஐக்கியம் என்பது ஒத்த விசுவாசம் உள்ள நபர்களின் ஒரு கூடுகை. அடுத்தது மூணாவதாக என்ன சொல்லியிருக்குது? அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்னா என்ன? ஒரு கான்ட்ராக்ட் அல்லது ஒரு டெசிஷன், ஒரு தீர்மானத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் எடுத்துக்கொள்வது என்று அர்த்தம். நமக்கான தீர்மானம் என்ன? தேவ சபையின் நோக்கம் என்ன? தேவ சபைக்கு 3 விதமான நோக்கங்களை குறித்து சொல்கிறது வேதம். The responsibility of the church. 1, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 2, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3, உலகத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டவங்களுக்கு தான் அங்க இசைவு, அக்ரிமெண்ட். அப்போ தேவ சபைக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற பொறுப்பை விட்டுட்டு யார் கூட இல்லாம அக்ரிமெண்ட் போட்டா அது எந்த விதத்துல கர்த்தருக்கும் நமக்குமான உறவை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? 4வது, ஷேர் இன் காமன், பங்கு. அது என்ன சொல்கிறது? ஒரு மனிதனுடைய அனுபவத்தை அவன் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த அனுபவத்துக்கு ஒத்த அனுபவத்தை அங்கே இருக்கிற மற்ற மனிதன் பெற்றிருப்பது என்று அர்த்தம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட போது என் வாழ்க்கையில என்ன செய்தார் என்று அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளின் அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ளும் போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற சக சகோதரன் சொல்லுகிறான், ஆம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நடத்தி கொண்டு வந்தார், என்னுடைய பாவங்களை மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார், என்னை திருப்தியாக்கினார், என்னை நீடித்த ஆயுசுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார் என்று ஒத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பேருதான் பங்கு அல்லது ஷேர் இன் காமன். இது நீங்க அவிசுவாசிகளோட செய்ய முடியாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிராத கிறிஸ்தவனோடும் செய்ய முடியாது. 5வது, மியூச்சுவல் அக்ரிமெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய நிபந்தனை அல்லது ஒப்பந்தம். இதுவும் ஒத்த கருத்து அல்லது ஒத்த விசுவாசத்தோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்ப கவனிங்க, தேவ சபைக்குள்ள தேவனுக்கும் நமக்குமான உறவு. அவர் 1, எனக்கு தேவனாய் இருக்க வேண்டும். 2, அவர் எனக்கு தகப்பனாய் இருக்க வேண்டும். அவர் தேவனாய் இருந்து என் மத்தியிலே உலாவி வர வேண்டும், அவர் வாசம் பண்ண வேண்டும். தகப்பனாய் இருந்து நான் அவருக்கு பிள்ளையாய் இருக்க வேண்டும். இந்த உறவை தக்க வைத்துக் கொள்கிற விதத்திலே தான் தேவ சபை காணப்பட வேண்டும். அந்த ஸ்தானத்திலே இருந்து கொண்டு கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் அவரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ தாவீதின் சங்கீதத்திலிருந்து
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதுமான இரண்டாவது காரியம் என்னவென்றால், தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி 6 விதமான மேன்மைகளை அனுபவிக்கிறோமோ அப்படி போல சபைக்குள்ளே நாம் கைக்கொள்ள வேண்டிய 5 காரியங்கள். இதை ஒருபோதும் ஒரு நாளும் அவிசுவாசிகளோடு நாம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. நம்முடைய பார்ட்னர்ஷிப், நம்முடைய ஃபெலோஷிப், நம்முடைய அக்ரிமெண்ட், நம்முடைய ஷேர் இன் காமன் அல்லது மியூச்சுவல் அக்ரிமெண்ட், இது எதுவும் அவிசுவாசிகளோடு நாம் செய்யக்கூடியது அல்ல. அப்படி செய்து கொள்ளும் போது நாம் தேவனை துதிப்பதற்கு நன்றியற்றவர்களாக மாறிவிடுகிறோம் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் அங்கே 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிகளுக்குள்ள ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாராம். 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்தார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொண்டார், எப்பொழுதும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்யறதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தமா? இல்ல, நீ உடன்படிக்கையின் பிள்ளைங்கிறதுனால உன்னை பரிசுத்தமாக்கி உன்னுடைய பாவங்களை மன்னித்து உனக்கு கிருபை அருளி செய்து தகப்பன் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அது எது வரைக்கும்? அந்த உறவில நிலைத்திருக்கும் போது, அந்த உறவுல நிலைத்திருக்கும் போது, அந்த உறவை விட்டு வெளியே போயிட்டான். அப்ப வெளியே போவதற்கான காரியங்களை தான் சபைக்கு அந்த 5 விதத்துல ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தங்களோடு கூடிய ஒரு தேவனுடைய சித்தமாக புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே தேவ ஜனங்களும் சரி அல்லது தேவனுடைய ஊழியர்களும் சரி அல்லது தேவனுடைய சபையும் சரி அதை கவனத்தில் கொள்வதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு எப்படி அந்த 17வது வசனமும் 18வது வசனமும் ரொம்ப முக்கியமோ, அதே போல புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் மிக முக்கியமானவர்கள். இதை சொல்லும்போது முடிக்கும் போது அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளும். அப்போ சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் நம்முடைய துதிகளுக்கு, நம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா நமக்கும் அவருக்குள்ள அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப், உடன்படிக்கையின் அடிப்படையிலான உறவு, அதன் அடிப்படையிலே நாம் தேவனை துதிப்பது. 3வது 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தருடைய சேனையில் இருக்கிற சௌரியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பேரு சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளில் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருன்னா சில நேரத்தில் சந்திரன் இருக்குது, சில நேரத்தில் சூரியன் இருக்குது, சில நேரத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து யுத்தம் பண்ணிட்டு, விளையாட்டு வாசிக்கிறோமா, யோசுவாவுக்காக சூரியன் அப்படியே நின்றது. அப்போ தேவ ஜனங்களுக்கு உதவியாக சேனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் நட்சத்திரங்களும் உண்டு, அதில் சூரியன் உண்டு, சந்திரன் உண்டு, தேவ தூதர்களும் உண்டு. எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. தூதர்களை குறித்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குது? அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாருக்கு உதவியாக கை கொடுத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கை கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் இந்த தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்றால், இந்த தேவதூதர்களே அவருடைய வார்த்தையின்படியும் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறார்கள் என்றால், நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா நன்றியோடு சாட்சியோடு இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, 21ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து
அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வீஸ். இது தூதருடைய சேனைகளை தான் சொல்றாரு. எதை செய்யறாங்களா அவங்க? அவருக்கு பிரியமானதை செய்யறாங்க. அப்போ கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொன்னா யார் வேணாலும் கர்த்தரை துதிக்கலாம், எப்படி வேணாலும் துதிக்கலாம், அப்படி இல்லைங்க. நிறைய நேரத்துல தாவீது பேரை சொல்லிதான் ஆடலும் வருகிறது, பாடலும் வருகிறது. இதே தாவீது தான் இங்க சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன கேட்டகரியில என்ன பொசிஷன்ல இருந்துட்டு நாம கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராங்க. கடைசியா சொல்லுது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகள், எவ்ரி கிரியேஷன்ஸ், அவருடைய சிருஷ்டிப்பில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து. அப்ப பாருங்க, முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது தாவீது தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறான், முடிக்கும் போது என்ன முடிக்கிறான்? சர்வ சேனைகள். அப்போ கர்த்தரை துதிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த துதிப்பதற்கு ஏற்ற தகுதியோடு நாம் காணப்படுவதற்கு நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையிலே நாம் கர்த்தரை துதிப்பதானாலும் சரி, அல்லது சபையாக நாம் கூடி வந்து கர்த்தரை துதிப்பதானாலும் சரி, இரண்டிலும் நாம் கவனமாயிருக்க வேண்டிய பகுதிகளிலே கவனமாயிருந்து தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விதத்திலே அவரை ஸ்தோத்திரிக்க, அவரை மகிமைப்படுத்த இந்த நாட்களில் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையுடைய முடிவு பகுதியிலே நம்ம சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று. அப்படி சொல்லும் போது நாம் மறந்துவிடக் கூடாத பகுதிகள் இருக்கிறது, நம்முடைய பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அப்படி அந்த இடத்துல இருந்துகிட்டு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுவோமானால் நிச்சயமாகவே தேவன் மகிமைப்படுவார். அப்படி மகிமைப்படுவதனால என்னவா? பெரிய ஆசீர்வாதம். 17ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது, அவர்கள் பிள்ளைகள் மேல் நீதி அனாதியார் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த நாட்கள்ல பிள்ளைகளை குறித்தும் சந்ததிகளை குறித்தும் நம்ம அதிகமா கவலைப்படுறோம். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கள் அவ்வளவு கொடிதா இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் காலத்திலேயே இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளின் காலங்கள் என்னமாயிருக்குமோ என்கிற கலக்கம் நமக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மேலும் அனாதியாய் தேவனுடைய நீதி வெளிப்படும், தேவனுடைய அன்பு வெளிப்படும், தேவனுடைய கிருபை வெளிப்படும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பொசிஷன்ல இருந்துட்டு, அந்த கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கர்த்தரை துதிக்கிறதுல நம்ம கவனமா இருந்தா கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்வாராம். நம்முடைய சந்ததிகளுக்கும் நிலை கர்த்தருடைய கரம் இருக்குமா? எழுதி நிற்கலாமா? சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வோம்.